வெல்கம் டு ஆத்மா. முற்றுப்புள்ளிக்கு பக்கத்தில் மற்றொரு புள்ளியை வைத்தால் அது தொடர்ச்சியாகி விடுகிறது. நிராகரிக்கப்பட்ட மகனால் தன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நினைத்த சிவராமனுக்கு சாந்தியின் வரவு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட காதலால் சிவராமன் சிறகடித்து பறந்து கொண்டிருக்க முகநூல் வாயிலாக அறிமுகமான சாந்தியின் உண்மையான முகம் வெளிப்படத் தொடங்கியது. இந்த வஞ்சகர்களின் வலையிலிருந்து சிவராமன் தப்பிப்பாரா? வாருங்கள் பார்க்கலாம். கிழவு தூங்கிட்டான்ல. ஸ்லீப்பிங் டோஸ் எக்ஸ்ட்ராவா 2 கொடுத்திருக்கேன். அப்புறம் இந்த ஜுவல்ஸ் அது ரெடி பண்ணி வச்சிருக்கல, கொண்டு வா. அடேங்கப்பா. இன்னைக்கு ஒரு நாள் இந்த நகையெல்லாம் இங்கே இருக்கட்டும், சரியா? சரி, போய் எடுத்த இடத்துல கொண்டு போய் வச்சிரு. சரக்கு ரெடி, அப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் ரெடியா இருக்கா? ஏய், சைடு டிஷ் ஸ்பெஷலா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், சாப்பிடு. அது போதும், சூப்பர். சரி, இதே மாதிரி டூப்ளிகேட் கிடைக்கும்ல? ஒரிஜினலோட டூப்ளிகேட் சூப்பரா இருக்கும். நீ என்ன பண்ற? கிழவங்கிட்ட எவ்வளவு சென்டிமெண்ட் சீன் போட்டு தாக்க முடியுமோ அத்தனை போட்டு தாக்க. அவனை முந்தானையில் முடிச்சு வச்சுக்கோ. ஒன்று பண்ணு, நாளைக்கு 12:30 நீ நகையெல்லாம் பத்திரமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடு. என்ன செஞ்சிருவல்ல? கத்துக்கிட்ட மொத்த வித்தையும் காட்டுற. அப்படி போடு. நானா சொத்தை பத்தி எதுவும் பேச மாட்டேன், ஆனா பேசினா விட்ட மாட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியும்ல? ஏய், ஒரு விஷயம். இன்னைக்கு லாயர் வந்து பையன் சொத்து கேட்டான்னு சொல்லி வந்து கேட்டாரு. இவர் எதுவுமே தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. எது நம்மளால முடிஞ்சு நல்லது. ஏய், என்னடா அப்படி பாக்குற? நீ அழகா இருக்க. ஏன் அப்படி பாக்குற? எப்படிப்பட்டவனும் கண்ணை பார்த்தா அவுட். ஏய், போய் தானே சொல்ற. அடி பாவி, எப்படி நீ உண்மையை கண்டுபிடிச்சிட்ட? போடா. உண்மையில நான் சொல்றேன், நீ ஒரு அழகான தேவதை. பாக்குறதுக்கு பத்தவா தான் இருக்க. ஆனா நீ பண்றதெல்லாம் பக்கா கிரிமினல் வேலை. உன் கூட சேர்ந்துட்டல்ல, அப்புறம் எப்படி இருப்ப? ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன். நம்ம டிஸ்கஷன் தான் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், சரியா? சரி. ஏய், காலையில கிழவன் சீக்கிரமா எஞ்சிருவா, அதுக்குள்ள எஸ்கேப் ஆயிடு. ஓ, ஓகே டார்லிங். இது தேவையா? ஏன் உங்க புத்தி இப்படி போகுது? பொம்பளை சகவாசம் தேவைப்படுதா? வயசான காலத்துல கிருஷ்ணா ராமன் கோயிலுக்குள்ள சுத்துறது விட்டுட்டு கல்யாணம் பண்றேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல?
நீங்க எக்கடோ கேட்டு நாசமா போங்க. இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. என்னங்க என்னங்க ஏங்க ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? சாந்தி, உன் மேல நான் ஏன் கோவப்பட போறேன் சொல்லு. வக்கீல் கிட்ட நீங்க அப்படி பேசிருக்க கூடாது. 1000 இருந்தாலும் உங்களுக்கு ஒரே மக. அவரோட சூழ்நிலை எப்படின்னு நமக்கு தெரியாம அவரை பத்தி நீங்க இப்படி தப்பா பேசிருக்க கூடாது. இல்ல சாந்தி, எப்ப அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானோ அப்போல இருந்தே என் மேல இருந்த பாசம் போயிடுச்சு. அசால்ட்டா தூக்கி எரிஞ்சு பேசுறான். உங்க பையன் தானே, மன்னிச்சுட்டு போவீங்களா? நீங்களும் சின்ன புள்ள மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என்னதான் உங்க மனசு கோவப்பட்டு இருந்தாலும் எல்லா சொத்தும் உங்க பையனுக்கு தான் போய் சேரணும். அதான் நியாயம். அவர் உங்களை வெறுத்தாலும் நீங்க அவரை வெறுக்க கூடாது. கோவத்துல எந்த முடிவும் எடுக்க கூடாது. இப்ப நீங்க எது சொன்னாலும் உங்க பையனுக்கு தப்பாதான் தெரியும். நீங்க சொல்ற இதே டயலாக் தான் அவரும் திருப்பி சொல்லுவாரு. கல்யாணம் பண்ணதுல இருந்து நீங்க மாறிட்டீங்கன்னு சொல்லுவாரு. இல்லனா நான் உங்களை மாத்திட்டேன்னு சொல்லுவாரு. உணர்ச்சி வசப்பட்டு நீங்க எல்லா சொத்தையும் எனக்கு எழுதி வச்சுட்டா சொத்துக்காக தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இந்த உலகமே பேசும். உங்க பையனுக்கே எல்லா சொத்தையும் எழுதி வைங்க. எனக்கு எதுவும் வேண்டாம். உங்க அன்பு மட்டும் போதும். நமக்கு குழந்தை கூட வேண்டாம். எனக்கு எந்த ஆசையும் இல்ல. நான் வேணா கருத்தடை ஆபரேஷன் பண்ணிக்கிறேன். உங்க புள்ளதான் நம்ம புள்ள. நான் உங்க புள்ளைகிட்ட பேசுறேன். பேசாம இருந்தா மொழி மட்டும் இல்ல, உறவுகள் கூட மறந்துரும். விட்டு கொடுக்கறது தான் வாழ்க்கை. உங்களோட அன்ப உங்க பையன் புரிஞ்சுக்கல. உங்களுக்கும் அது வெளிக்காட்ட தெரியல. அன்ப மனசுக்குள்ள வச்சிருந்தா யாருக்குமே தெரியாது. அது அப்பப்ப நம்ம வெளிக்காட்டணும். இப்ப நம்ம குழந்தை எப்படி கொஞ்சரும் அது மாதிரிதான். எல்லாரும் நல்லவங்க தான். சந்தர்ப்ப சூழ்நிலை மாறும்போது கொஞ்சம் தடமாறி போறாங்க. எந்த பிரச்சனையும் மனசு விட்டு பேசினா தீந்துடும். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கு. உங்க பையன் நம்பர் எடுத்து கொடுங்க. நான் எதமா பேசி உங்களை பத்தி எடுத்து சொல்றேன். இந்தா. என்னப்பா, அன்னைக்கு நான் பேசுனது மனசுல எதையும் வச்சுக்காதீங்கப்பா. ஏதோ எமோஷன்ல பேசிட்டேன். தம்பி, நான் அம்மா பேசுறேன். அம்மாவா? உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் உனக்கு அம்மா தானே. நல்லா இருக்கியாப்பா? எங்க அப்பாவுக்கு நீ பொண்டாட்டியா இருக்கலாம், ஆனா எங்க அம்மாவை இருக்க உனக்கு தகுதி இல்லை. நீ கூடதான் உங்க அப்பாவுக்கு பிள்ளையா இருக்க தகுதியே இல்ல. அத நான் சொல்லல, உங்க அப்பா தான் சொன்னாரு. ஏய், நீ ரொம்ப ஓவரா பேசுற, மரியாதை கேட்டுரும். நீ ரொம்ப ஓவரா பேசினதுனாலதான் நான் இப்ப உன் கூட பேசிட்டு இருக்கேன். பெத்த அப்பனை கவனிக்க துப்பில்ல. நீ பேசுற. கஷ்டப்பட்டு உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன உன் அப்பா உனக்கு வேணாம், ஆனா அவர் சொத்து மட்டும் உனக்கு வேணுமோ? நல்லா இருக்கடா உன் நியாயம். ஏய், நீ யாரடி எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? ஏய், இந்த வாடி போடி எல்லாம் உன் பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட வாளாட்டின வாழை ஒட்ட நறுக்கிற வேண்டாம். நான் நினைச்சேன், இந்த வயசுல ஒருத்தர் எங்க அப்பாவை கட்டிக்கிறான்னா அது சொத்துக்காக தான் இருக்குன்னு கண்டிப்பா நினைச்சேன். அது சரியா போச்சு. புரிஞ்சிருச்சுல? இனிமே சொத்து அவர்கிட்ட கேட்ட நடக்கிறதே வேற. நீ உனக்கு பிடிச்ச பொண்ண கட்டிக்கலாம், ஆனா உன் அப்பாக்கு பிடிச்ச பொண்ண அவர் கட்டிக்க கூடாதடா. உனக்கு ஒரு நியாயம், மத்தவங்களுக்கு ஒரு நியாயமாடா?
எங்க அப்பாவை மைக்கி சொத்தி ஆட்டையை போலான்னு பாக்குறியா? நடக்காதடி, நடக்க விட மாட்டேன். டேய், சொத்துக்காக தாண்டா உன் அப்பனையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கிழவனை கட்டிக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? ஹலோ ஹலோ கிருஷ், கேக்குதாப்பா? இங்க பாரு கிருஷ், உங்க அப்பா எனக்கு நிறைய உதவி செஞ்சிருக்காரு. அதுக்கு பிராயச்சித்தமா தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க அப்பாக்கு வயசாச்சே தவிர அவருக்கு குழந்தை மனசு. அவர் சொல்ற மாதிரி நீங்க எல்லாரும் இங்கேயே வந்துடுங்க. வயசான காலத்துல அப்பா கஷ்டப்படுறத பார்த்து உனக்கு இறக்கமே வரலையா கிருஷ்? என்னடி ஆக்டிங் பண்றியா? நீ எங்க அப்பனை ஏமாத்தலாம், ஆனா நீ என்னை ஏமாத்தவே முடியாது. நானும் பார்த்துட்டே இருக்கேன், ரொம்ப ஓவரா தான் சீன் போடுற. நீ என்ன வெறுத்தாலும் பரவாயில்ல, உங்க அப்பாவை மட்டும் வெறுத்துறாதப்பா. நீ நினைக்கிற மாதிரி உங்க சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம். உன் அப்பாவோட அன்பு இருந்தா போதும். ஏய், நீ யார்டி எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? இப்படிதான் எங்க அப்பாவை பேச மைக்கினியா? அந்த ஆளுக்கு தான் வயசாயிருச்சு, அறிவே இல்லாம உங்கட மாட்டிட்டாரு. நான் விடவே மாட்டேன், தொலைச்சிருவேன்டி. ஐயோ கிருஷ், போனவளே. டேய் கிரீஷ், என்னடா பேசுற நீ? அம்மா கிட்ட பேசுற பேச்சா? ஓடி வாடிங்கிற, பெத்த அப்பனை பார்த்து அறிவில்லைங்கிற. இத பாடுறா, எப்படி என்ன மதிக்கலையோ இனிமே நீ எனக்கு தேவையில்லை. நான் செத்தா கூட என் மூஞ்சில முழிக்க கூடாது. அப்பா, உனக்கு எனக்கு இருக்கிற உறவு அருந்து போச்சு. ஐயோ ஏங்க இப்படி பண்ணிட்டீங்க? கோவத்துல எந்த முடிவும் எடுக்காதீங்க. நம்ம பையன் தானே, பேசினா பேசிட்டு போறான். சாந்தி, நீ பெருந்தன்மையா பேசுற, அவன் பொறுக்கித்தனமா பேசுறான். அவனுக்கும் எனக்கும் இருந்த உறவு இன்னியோட அறுந்து போச்சு. இனிமே அந்த கடவுளே வந்தாலும் என் முடிவை மாத்த முடியாது. சரி சரி சரி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, எல்லாம் சரியாயிடும். வாங்க போலாம். உண்மையில்லாத அன்பும் நேர்மை இல்லாத நட்பு என்றும் நிலைக்காது. சிவராமனின் அன்போ புனிதமானது. அந்த அன்பிற்கு சிறிதளவும் தகுதி இல்லாதவள் சாந்தி. நவீனும் சாந்தியும் சிவராமனுக்கு செய்யும் சதித்திட்டங்களும் மாய வேலைகளும் என்ன? ஏமாறுவதும் ஏமாற்றுவதும் மனித இயல்பு. ஏமாற்றுபவர்கள் மனம் மகிழ்ச்சியடைவதற்காக, ஏமாந்தவர்கள் முட்டாளாக்கப்பட்டு மனதளவில் அவர்கள் காயப்படுத்தப்படுகிறார்கள். இங்கு சிவராமனை கடவுளின் பெயரால் ஏமாற்ற நினைக்கும் சாந்தி தான் நினைத்ததை அடைவாளா? பார்க்கலாம். சாந்தி, உன்னுடைய பேச்சு என்னை ரொம்ப பக்குவப்படுத்தியிருக்கு. இந்த சின்ன வயசுல இவ்வளவு ஞானமான பிரமிப்பா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ தோணுச்சு சொன்ன. இந்த தன்னடக்கத்துல ஒரு படி உயர்ந்துதான் நிக்கிற. உன்னை பார்க்கும் போதெல்லாம் அவளை பார்க்கிற மாதிரியே இருக்கு. அக்கா இடத்துல என்ன வச்சு பாக்குறத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. என்னது? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா பாத யாத்திரை வரத நான் வேண்டிக்கிட்டேன். எங்கே? கீழ் திருப்பதியில இருந்து மேல் திருப்பதி வரைக்கும். அப்புறம் என்னோட முடிய காணிக்க தரதா வேண்டியிருக்க. என்ன சாந்தி, மொட்டையெல்லாம் இப்ப எதுக்குமா? இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அடுத்த வருஷம் பாத்துக்கலாமே. நீங்க சொன்னா சரி. இப்ப நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். நானும் வரேனே. அது சுமங்கலி பூஜை 3 மணி நேரம் நடக்கும். ஜென்ஸ் யாரும் வர மாட்டாங்க, ஒன்லி லேடிஸ் தான். மத்தியானத்துக்கு சமைச்சு வச்சிருக்கேன். லேட் ஆனா நீங்க சாப்பிட்டுருங்க, ஏன்னா நீங்க பசி தாங்க மாட்டீங்க. சரி சாந்தி, பத்திரமா போயிட்டு வா. சரி. சாந்தி எனக்கு மனைவியா கிடைச்சது பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணியம்.
தண்டனைகள் கடுமையானால்தான் தவறுகள் குறையும். தண்டனையை தரப்போவது யார்? கோவிலுக்கு செல்கிறேன் என்று சிவராமனிடம் பொய் சொல்லிவிட்டு எல்லா நகைகளையும் அள்ளிச் செல்லும் சாந்தி என்ன செய்ய போகிறாள்? பணம் ஒரு மனிதனின் குணத்தை நிர்ணயிக்கிறது. பணத்தை தேடியே வாழ்க்கையும் முடிகிறது. இறுதியில் சேர்த்து வைத்த பணம் வேறொரு கைகளுக்கு செல்கிறது. நிரந்தரமற்ற இந்த பணத்திற்காக அலையும் மனிதன் பணத்திற்காக எதையும் செய்ய துணிகிறான். பணத்தின் மீது பைத்தியம் கொண்ட சாந்தி எடுத்து வந்த நகையை என்ன செய்ய போகிறாள் பார்க்கலாம். பணம் வாங்கும் போது எவ்வளவு பவ்யமா கேட்டு வாங்கணும். அதை திருப்பி கேட்டா ஏன்டா எஸ்கேப் ஆகுற? சார் நான் வட்டியும் அசலையும் சேர்த்து எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். வட்டியை கேட்டா போலீஸ் கிட்ட போய் போட்டு கொடுக்குறியா? ஏய் கேசவா, சார் பாத்துக்கோ. சார் தெரியாம பண்ணிட்டேன் சார். இனிமே இந்த மாதிரி தப்ப நான் பண்ண மாட்டேன் சார். 2 நாள் டைம் கொடுங்க சார். வட்டியோட அசலை திருப்பி கொடுத்துறேன் சார். உன் வீட்டாளுங்க உன் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் போனை போட்டு பணத்தை கொண்டாட சொல்லு. சரிங்க சார். சாயங்காலம் வரைக்கும் உனக்கு டைம் வரல. அதுக்கப்புறம் உன் பாடியில எந்த பார்ட்டை எடுக்கணும்னு நான் முடிவு செய்வேன். Come in. வாங்க மேடம். என்ன சார் வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? வீடு தேடி வர ஸ்ரீதேவிய வரவேற்காம இருக்க முடியுமா? இந்தா உட்காரு. நீ கேட்டல. ஜுவல்ஸ். எஸ். அழகா இருக்குல்ல? நான் அதெல்லாம் உனக்கு பார்த்துட்டேன். தானே? ஏய் இன்னும் இருக்கு பாரு. இன்னுமா? வாவ். ஒரு மாதம். இது ஒரு பாக்ஸ் தானே? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? அங்க அவ்வளவுதான் இருந்தது. வெரி குட். சரி ஓகே. இந்த ஒரிஜினல் நம்ம வீட்டில் இருக்கட்டும். டூப்ளிகேட் நகையை அங்கே கொண்டு போய் வச்சிரு. ம் ஏ ஓகே. ஆ இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வரும்போது அந்த கிழமை பார்த்துடலையே. அதெல்லாம் இல்ல. நீ கேடியாச்சே. சாந்தி நகைகளை எடுத்துக்கொண்டு நவீனிடம் தர நவீன் அதற்கு தகுந்தாற்போல் அச்சு அசலான போலி நகைகளை தயாரித்து வைத்திருக்கிறான். போலி நகைகளை சாந்தியிடம் கொடுத்து ஒரிஜினல் நகைகளை தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். பாவம் கிழவன் தானே, ஏமாற்றி வாழலாம் என்று நினைக்கும் சாந்தியின் ஆட்டம் எதுவரை என்று பார்க்க நாளை வரை காத்திருப்போம். இது ஆத்மா.